திருச்சி மாவட்டம் லால்குடி அருகே இருசக்கர வாகனத்தின் மீது சாலையோரம் இருந்த மரம் முறிந்து விழுந்த விபத்தில் தம்பதி பரிதாபமாக உயிரிழந்தனர். சுதர்சன் புனிதா தம்பதி அவர்களது இருசக்கர வாகனத்தில் லால்குடியிலிருந்து திருச்சி நோக்கி வந்து கொண்டிருந்தனர். மேலவாளாடி அருகே வந்தபோது சாலையோரத்தில் இருந்த நாவல் மரம் திடீரென உடைந்து சாலையில் விழுந்தது. இதில் நிலை தடுமாறிய இருவரும் இருசக்கர வாகனத்துடன் மரத்தின் அடியில் சிக்கினர். இருவரையும் மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தனர். விபத்து நடந்த சில நிமிடங்களில் மரத்தின் இடுக்கில் சிக்கிய இருசக்கர வாகனம் தீப்பற்றி எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டு போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார்கோவில் அருகே உயிரோடு இருக்கும் தாயின் பெயரில் இறப்பு சான்றிதழ் பெற்று கடன் வாங்கிய மகளின் செயலால் பொதுமக்கள் அதிர்ச்சியடைந்துள்ளனர். மூதாட்டி கல்யாணியின் பெயரில் உள்ள சொத்து ஆவணங்களை வைத்து கடன் பெறுவதற்காக அவரது மகள் பானுமதி இந்த செயலில் ஈடுபட்டது கண்டுபிடிக்கப்பட்டது. கடனை திரும்ப செலுத்தாத நிலையில் வீட்டை சீல் வைக்க வந்தபோது மூதாட்டி உயிரோடு இருப்பது தெரிய வந்தது. விடிய அரசின் அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட பகுதிகளுக்கு முறையாக ஆய்வு செய்யாமல் இதுபோன்ற ஆவணங்கள் வழங்கப்படுவதாக குற்றம் சாட்டிய பொதுமக்கள் விடிய அரசின் முதல்வர் இதில் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே ஒத்தினிப்பட்டி கிராமத்தில் பாப்பன் குளத்தில் மீன்பிடி திருவிழா நடைபெற்றது. குளத்தில் தண்ணீர் குறைந்ததால் கிராமம் சார்பில் மீன்பிடிக்க அனுமதி வழங்கப்பட்டது. இதை அறிந்த நத்தம், குட்டுப்பட்டி, சானார்பட்டி, கோபால்பட்டி உள்ளிட்ட கிராமங்கள் மட்டுமின்றி சிவகங்கை, புதுக்கோட்டை, திருச்சி, மதுரை பகுதிகளிலிருந்தும் 1000க்கும் மேற்பட்ட மக்கள் வந்து குளத்தில் இறங்கி ஜிலேபி, விரால் உள்ளிட்ட 1 முதல் 5 கிலோ எடையுள்ள மீன்களை பிடித்து மகிழ்ச்சியுடன் வீடுகளுக்கு எடுத்துச் சென்றனர்.